ஹாஸ்பிட்டலேருந்து வரேன் அப்படின்னு சொல்ல முடியும். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம் வந்துடுறேன்னு சொல்லுங்க, போய் சொல்லுங்கண்ணா. ஏன்னா வண்டியில் போகிறது வந்து அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சுன்னு வச்சுக்க திட்டுவாங்க. அவங்களும் சரிங்க அம்மாவும் சரி எல்லாருமே திட்டுவாங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு இல்லைனாலும் 100 கிலோமீட்டர் போயிட்டு வரேன் அப் அண்ட் டவுனுக்கு. அந்த அப் அண்ட் டவுன்னால கொஞ்சம் அவங்களுக்கு டென்ஷன் ஆகும். இவ்வளோ தூரம் தொலைவில் போயிட்டு வரோம் பையன் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு நினைக்க மாட்டாங்களா. அதனால கொஞ்சம் நம்ம ட்ராவலிங் அன்ட்ராவலிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக பார்க்குவாங்க. எல்லாரும் பெற்றவங்களும் இருந்தாலும் சரி, கூட ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி, அந்த சேஃப்டியாக தான் பார்க்குவாங்க. பெரிய பல்சர் பைக்கெலாம் வைக்கல. நான் முன்னே சொன்னேன் பல்சர் வச்சதுக்கப்புறம் நம்ம அவங்களும் பயப்படாமல் போங்க. நான் கொஞ்சம் சும்மா டப்பா வண்டியா, அதனால கொஞ்சம் எல்லாருமே பயந்து தான் இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அப்பப்போ இதாக வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க நான் வந்து நான் முன்னே சொன்னேன்ல, என் கையில் தான் வந்து கேமரா ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி கிடக்குறேன். என் கையை தான் கேமரா ஸ்டாண்டாக யூஸ் பண்ணி கிடக்குறேன். ஏன்னா ட்ராவலிங் கேமரா ஸ்டாண்டு என்கிட்ட இல்லை எதுவுமே. ஹெல்மெட்டில் பார்த்தீங்களா, ஹெல்மெட் கூட எனக்கு இதா அந்த ஸ்டாண்டு அது கூட இல்லைங்க என்கிட்ட. நான் வந்து சும்மா போர்கை தான். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு வந்து எப்படியே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நான் நினச்சிங்க. எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சின்னா, நம்ம சரக்கு அடிச்சுட்டு லாங் டிரைவ் போடலாம், வீடியோ போடலாம். நான் இன்னைக்கு லாங் டிரைவ் சரக்கு அடிச்சுட்டு போகிறேன் நான் அப்படின்னு ஒரு வீடியோ போடலாம்னு நான் நினச்சேன். அப்போ தான் தெரிஞ்சு சரக்கு அடிச்சுட்டு லாங் டிரைவ் போனால் அது ஒரு கேஸா. இங்கே லைவில் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் செட் வண்டி ஓட்டக்கூடாது, நிறைய ரூல்ஸ்லாம் யூடியூப்பில் போட்டுக்கிறாங்க. ஆமாங்க, அதனால நம்ம யூடியூப்பில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைவில் நம்ம வீடியோ பண்ணிக்கலாம், யூடியூப்பில் வீடியோ பண்ணிக்கலாம். ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு மட்டும் வீடியோ போடக்கூடாது. அப்படி வீடியோ லைவில் நம்ம போடணும்னா நடக்குனாக்கா தான் நம்ம சேனல்லாம் க்ளோஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இதுக்கு வந்துட்டுங்க. எங்கே வந்துட்டுங்கன்னா சுப்பிரமணியம் தாண்டி வர போகிறோங்க. வந்துட்டுங்க, சுப்பிரமணியம் பக்கம் வந்துட்டுங்க. இன்னும் நாம் வரத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தாங்க இது நம்ம போகிறதுக்கு. பாத்தியா வண்டியெல்லாம் எப்படி பார்க்குது? வண்டிலாம் நம்ம வண்டி டப்பா வண்டிய. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு காலம் வரும், நேரம் வரும். வண்டி அது மாதிரி ஒரு வண்டி வாங்குங்க. அது வண்டி நம்ம இந்த வண்டியே கொஞ்சம் நம்மளுக்கு பெரிய வண்டி தான். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் இந்த செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டு நினைக்கிறீங்களா? நான் பார்த்தீங்கன்னா சேலரி எல்லாத்துலேயும் கம்மி தான் எனக்கு வந்து சேலரி பொறுத்த வரைக்கும். எனக்கு சேலரி என்ன கடுப்பாக திரும்ப இப்போ லைவ்ல நான் தூக்கி போட்டேன்னா தெரியல. லைவ்ல நேரத்துக்கு நான் சுண்ணி ஊம்பறதுக்கு போட்டேன்னா தெரியல. போடாடே, என்னடா ஒருத்தம் கூட நம்மளுது என்னடா லைவ்ல ஒருத்தம் கூட நம்மள பார்க்க மாட்டாங்க. கடுப்பாக தெரிக்கணும். லைவ்ல வந்து பார்க்கலாம், நம்மள எத்தனை கடுப்பாகிறது. இதே ஒரு பொண்ணு லைவ்ல போட்டா என்ன போயிடுறாங்க. நாம லைவ்ல போட்டா எவனும் ஒருத்தங்க கூட எட்டி பார்க்கல. ஏதாவது சாமிங்க என்னங்க ஒருத்தங்க கூட எனக்கு எப்படி நீங்க நினைச்சுப்பாங்க. ஒருத்தங்க கூட பார்க்கல. சரிங்க, நம்ம இந்த லைவ்ல போயின்னு தான் அப்படியே பார்த்துன்னு தான் போனோம்.